ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்குமே திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகத்தில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, இந்த சனியின் வக்ரகதி செயல்பாடு உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ 3, 6 ஆரம்பத்தில் உட்கார்ந்து இருக்காரு. இப்போ பொதுவே நம்ம 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொல்றோம். அப்போ உங்க மறைவு ஸ்தானங்களை பூராவே சனியுடைய தாக்கம் இருக்கிறது இல்லைங்களா? இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே யதார்த்தமான ரகசியங்களை நீங்கள் காத்து பழக வேண்டும். ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுங்கிறது தெரியுமா? 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு உண்டான தன்மை அது பொதுவாக காலபுருஷன் குடும்பஸ்தானம் சொல்றது. குடும்ப விஷயமாக யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள கூடாது. உங்களுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தனியா முடிவெடுங்க. அந்த முடிவை பத்தி வெளியே சொல்லாங்க, டிஸ்கஷன் பண்ணாதீங்க நீங்க. ஏன்னா அது உங்களுக்கு அவ்வளவு சாதகமற்ற தன்மையாக தன்மை. ஏன்னா எதிராளிகள் எப்பனா கவுக்கலாங்கிற தன்மையில தான் உங்கள்கிட்ட இருப்பாங்க. ஆட்கள் ஏற்கனவே அந்த மாதிரி சூழ்நிலை தான் தொழிலாளர்கள் அப்போ சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. மேலும் அதே சமயத்துல மறைபொருளை உணர்தல் அப்படின்னு நம்ம 8ஆம் இடத்தை சொல்றோம். அந்த 8ஆம் இடத்தை மறைபொருள் உணர்தல் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, யூகம் உங்களுடைய சிந்திக்கு மாற்றல் மேன்மை அடையும். அதனால் சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு புலப்படும். அதை நீங்க தீர விசாரிச்ச அந்த விஷயத்தை இறங்கணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அதை சிட்டமா வச்சுட்டோம்னா காலை வர்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் தான். 12 என்பது அயன சயன சுகஸ்தானம். ஒரு நிம்மதியான தூக்கம். மனுஷனுக்கு என்ன நிம்மதியா தூங்க வேணும். தூக்கம் இல்லைன்னா மறுநாள் காலைச்சு விழுங்க, வேலை செய்ய முடியாது, உடம்பு சோர்ந்து போகும். அதே சமயத்தில் படுக்கையை பகிர்ந்து கொள்வது தன் இல்லாளோட மாத்திரமா வச்சுக்கோங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அதுல வேறு யாருக்குமே நீங்க இடம் கொடுக்காதீங்க. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துரும். நீங்க உதாரணமா உங்க சகோதரர்களா இருக்கலாம், இல்லை வேற நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க பொதுவாக 6 ருணரோக சத்திரஸ்தானம்னு சொல்றோம். இந்த ருணரோக சத்திரஸ்தானம்னா அதுல என்னெல்லாம் நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னா, குருவோட நட்சத்திரம் இருக்கு, சனியோட நட்சத்திரம் இருக்கு, புதனோட நட்சத்திரம் இருக்கு. இப்ப குரு உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உடையவன், சனி 4க்கும் 5க்கும் உடையவன், புதன் 9க்கும் 12க்கும் உடையவன். அப்ப தந்தை ஸ்தானம். அப்ப தந்தை வகையில் ஏதாவது பரம்பரை நோய்கள் இருந்தால் அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை தாக்குறதுக்கு சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. இந்த 12/10/2026 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் ஆரம்பிச்ச சனி வக்ரகதி நடந்துட்டு இருக்கு. வக்ரகதி சனியோட இப்ப இதுல நீங்க எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கணும். அப்ப அப்பா வழியில என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, இதை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அது இருந்தால் அது எதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழியை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பாதகமா இருக்க மதிக்கணும், சாதகமாக அமையக்கூடிய ஒரு தன்மை நம்ம. ரைட், ஓகே. இதெல்லாம் சரி. 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற 10வது பார்வையாக. 10வது பார்வை கர்ம பார்வை. 3ங்கிறது என்ன? நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் மிகவும் தீவிரமாக, அதே சமயம் எளிமையோடு, பிறரை மதிக்கும் தன்மையில் நீங்க நடந்து கொண்டீங்கன்னா
அந்த 3ஆம் இடத்து இது வந்து உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பா அமையும். உங்கள் முயற்சி வெற்றிகள் கண்டு அமையும். ஏன்னா சனி பகவான் வந்து உழைப்புக்காரகன், உழைப்புக்கு அதிபதி தானே சனி பகவான். அப்போ நீங்க உழைப்பதற்காக தயங்காமல் இருக்கணும். நீங்க வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலை எந்த வேலையா இருந்தாலும் சரி, நான் செய்யறேன், இது என்னோட வேலை. இப்போ உதாரண ஒரு பிசினஸே நடத்துறீங்க, ஒரு கடை நடத்துறீங்க, உங்க கடையை நீங்களே சுத்தம் பண்ணி எல்லாம் செய்யுங்க. நீங்க அது போட்டு வேலைக்காரன் போட்டு விரட்டிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். வேலை செய்யறீங்களா, தொழில் செய்யற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. எப்பவுமே வந்து ஆஞ்சநேயரை வந்து மனசுல நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. ஹனுமான் சாலிசா படிக்க முடிஞ்சால் சும்மா இருக்கிறதுல படிங்க. நீங்க வந்து சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் காலையில 6 to 7 சனி ஓரை. அந்த சனி ஓரையில வந்து சனி பகவானுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் போறோம். ஏன்னா நவகிரகம் ஒண்ணு சின்ன சின்னதாக தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது நவகிரகம்லாம் வந்து. சனி பகவான் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்து எண்ணெயெல்லாம் சாத்த சொல்லிட்டு அவர் காலையில அபிஷேகம் எல்லாம் பண்ணி நிவேதியெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் ஆர்ப்பாடு பண்ணட்டும். நீங்க ஒரு சின்ன ஒரு விளக்கு, ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம், எள்ளு தீபம் அல்ல, நல்லெண்ணெய் தீபம் மேற்கு நோக்கி அந்த தீபம் எரியணும். மேற்கு நோக்கி எரிய வச்சுட்டு உட்காந்து நீங்க வந்து ஹனுமான் சாலிசா படிங்க. ஹனுமான் சாலிசா எல்லாம் பெருசா இருக்கு, வாயிலவே நுழைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு ஒரு 108 தடவை சொல்லுங்க. ராம் 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 அப்படின்னு சொல்லி ஒரு 108 தடவை சொல்லுங்க. நீங்க இதை சொல்லிங்கன்னா சரி, அனுமாரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். எங்கு அனுமாரின் அனுகிரகம் இருக்கிறதோ அங்கு சனி பகவானின் தாக்கம் இருக்கவே இருக்காது. அப்ப நீங்க வந்து முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு தன்மையான ஒரு தொழில் அமையும். வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கு மதிப்பு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா சனி பகவான் வந்து எவ்வளவுக்குள்ள எளிமையாக்கான ஆட்களை எவ்வளவுக்குள்ள கீழ்நிலை கொண்டு தரணும், அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு மதிக்கக்கூடிய தன்மைகளை வந்து சனி பகவான் கொடுத்துருவார் கண்டிப்பாக. ஆக இந்த வக்ர பயிற்சி பத்தி அதிகமா நீங்க கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன, ஒரு 4-5 கேந்திர திரிகோணங்களுக்கு அதிபதி, அதுவும் உங்க ராசிநாதன் மிக மிக நட்பு கிரகமானவன் சனி பகவான். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து, 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவஸ்தானம். இந்த மறைவஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் கொஞ்சம் ஒரு வீக்னஸ். அங்க வந்து குருவோட நட்சத்திரம் இருக்கு, அதனால குருவை மதித்து பழகுங்கள். புதனோட நட்சத்திரம் இருக்கு, தாய் மாமனுடைய உறவுகளையும் தாய் உறவுகளையும் மதித்து பழகுங்கள். நீங்க ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன் தான், விரையாதிபதி புதனாலும் பாக்கியாதிபதி புதன் தான். அதனால இந்த புதனை நீங்கள் மதித்து பழகுங்க, மன்னிக்கணும், தாய்மாமனை மதித்து பழகுங்கள். இது போன்ற தன்மைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா துளாராசிக்கு உண்மையிலேயே இந்த சனி வக்ர பயிற்சி வந்து சாதகமான நிகழ்வுகளை தான் கண்டிப்பாக கொடுக்கும். அதை பத்தி நீங்கள் பயப்பட வேண்டாம். சனி ஏகாதசி வரக்கூடிய அன்று சனி ஏகாதசி வரக்கூடிய அன்று பெருமாள் கோவிலில் சென்று நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் அல்லது துளசி மாலை வாங்கி அர்ச்சனை செய்தீர்களே ஆனால் அதீத மகத்துவம் கிடைக்கும். சனி ஏகாதசி வரதான் சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி திதியை நாம செய்கிறோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரகதியாக அவர் அதே ராசிக்குள்ளே தான் இருக்கு. அந்த ராசி விட்டு மாறல, அவர் பின்னோக்கியும் போல அதிசாரமாய் முன்னோக்கியும் போல. பொதுவாகவே 5ஆம் இடத்தில் பாவகிரகம் இருந்தால் குழந்தைகள் சொல் பேச்சு கேளாமை, பிடிவாதம் பிடிக்கக்கூடியது, விளையாட்டுத்தனமா இருக்கிறது, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது, இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக செய்யும். அதே சமயத்தில் குலதெய்வத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு காணிக்கைகள் மற்றும் பிராயச்சித்தங்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை இந்த காலகட்டத்தில் நீங்க கரெக்டாக செஞ்சிடணும். செய்யலைன்னா அந்த குலதெய்வத்தால வந்து தோஷங்கள் ஏற்படும். குலதெய்வம் இன்னைக்கு சாபம் கொடுக்காது, யாருக்குமே குலதெய்வம் சாபத்தை கொடுக்காது. ஆனால் அதே சமயத்தில் அதனால ஒரு பின்விளைவுங்கிறது கண்டிப்பா கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். 5ஆம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் என்னைக்குமே இருக்கக்கூடாது. அப்ப சனி பகவான் உங்க ராசி விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இதுல வக்ரகதி அடையும் போது என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குலதெய்வத்திலேயே ஒரு அபச்சார செய்த தோஷங்கள் கண்டிப்பாக இருக்குது, எடுத்துரைக்கும், காட்டும். இப்ப நம்ம தெரியல என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியல, ஏதோ பாக்குற ஜோசியர்லாம் சொல்லலாம் குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குப்பான்னு சொல்றாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குலதெய்வத்தை வந்து ஒரு பசும் சாணியில ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சு அரச இலையில வச்சு ஒரு 45 நாளைக்கு நீங்க வந்து பூஜை பண்ணுங்க டெய்லி வீட்டுல. அந்த குலதெய்வம் வந்து நீ என்ன தப்பு நடந்ததுங்கிறத சொல்லிடும் நமக்கு. அப்புறம் நமக்கு அதோட பிராய்ச்சித்த ரீதியாக நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிடலாம். அது ஒரு பெரிய ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குலதெய்வம் அப்படிங்கிறத வந்து தாயை போன்றது. ஒரு தாய் என்ன அப்பப்போ கோவப்படுவா, என்ன பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், சேட்டை பண்றான்,
அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அதுக்கப்புறம் வந்து அம்மா பசிக்குதுன்னு போயிட்டு அப்புறம் அடுத்தது ஐயோ மகனே என் மகன் பசின்னு வந்து உடனே உட்காந்து என்னென்ன செய்யுமோ எல்லாம் செய்வா. இந்த மாதிரிதான் குலதெய்வமும் வந்து எல்லாத்துக்குமே. குலதெய்வம் சில சமயத்தை வருத்தப்படும், இன்னி அதை நம்ம பிள்ளை இப்படி திருந்தாம இருக்கிறானே, மாறாம இருக்கானே, சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வருத்தப்படும். ஆனா அந்த வருத்தத்தை நம்ம சாந்தப்படுத்தணும். அந்த சாந்தப்படுத்துறது தான் என்ன செய்யணும் தெரியல. தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு குடும்பத்தாரும், அதாவது நீங்க வந்து உங்க அங்காளி பங்காளியோட எல்லாரையும் சேர்ந்து போறதுங்கிறது ஒரு தனி விஷயம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்ம திருமண நாளையோ இல்ல நம்ம குழந்தை பிறந்த நாளையோ இல்ல குழந்தை பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலோ இல்ல நமக்கு நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலயோ இல்ல அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு 60 ஆச்சு 50 ஆச்சு 14 பண்றோமா, இந்த மாதிரி காலகட்டங்களிலோ தனிப்பட்ட முறையில வருஷத்துக்கு ஒரு தடவை தனிப்பட்ட முறையில குலதெய்வத்துக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்யணும். என்ன விதமான அபிஷேகம், யார் பூஜை பண்ணாங்கலாம் கவலை கிடையாது. யார் அந்த குலதெய்வத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்களோ உங்க முன்னோர்களால் அவர்கள் பூஜை செய்யப்பட்டு அவங்ககிட்ட போய் வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து பால், தயிர், தேன், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி, இளநீர், இது மாதிரி எல்லா பொருள்களாலும் அபிஷேகம் செய்து திரவிய பொடி இது மாதிரி அபிஷேகம் செய்து மண்டியிட்டு பிரார்த்தனை செஞ்சீங்கனாலே விருச்சிக ராசிக்கு இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மையினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு விலகிவிடும். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. அப்ப என்ன இந்த வக்ர காலத்துல இதை கிட்டத்தட்ட 26/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல வந்து மனைவி என்ன கொஞ்சம் கோவப்படுவான், வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகளா வரும், கொஞ்சம் வல்கரா கூட சில சமயத்துல பேசலாம். இதெல்லாம் வந்து மனைவியின் மூலம் ஏற்படும். ஆணா இருந்தால் பெண்ணாலும், பெண்ணா இருந்தால் ஆனாலும், கணவன் மனைவி ரெண்டு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், கிரக ஒரே மாதிரி தான் செயல்படும். அது வந்து அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. நாம இங்க ஆத்திரப்படுறது அர்த்தம் இல்லை. நம்ம தான் சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம், வேண்டி செய்யறோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது பேசுவாங்க, தன்னறியாம அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் கிரகங்களோட ஒரு ஆக்டிவேஷன் தான், பிளானட்டோட ஆக்டிவேஷன் தான். அது அவங்க கோபப்படுறது அர்த்தமே இல்லை. சரி இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, ஏதோ பேச. இதுக்கு மாதிரி நீங்க வந்து சனி பகவானுக்கு போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்லெண்ணெய் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் காலையில 6 to 7 சனி ஓரில் வாங்கி கொடுத்துட்டு அங்க தீபம் ஏற்றி நீங்க பிரார்த்தனை பண்ணாலும் இந்த குடும்பத்துல இதெல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தையும் அவர் பாக்குறாரு. லாபம் ஜெயிக்கணும், லாபம் அதிகமா வரணும். எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு கீழே உள்ளவங்களை நாம வந்து அதிகாரம் பண்ணாம, நாம ஒரு ஆபீசரா இருக்கலாம், ஒரு இதுல மேனேஜரா இருக்கலாம், ஏன் ஒண்ணு லேபரா கூட இருக்கலாம். நம்ம வந்து இதை நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் மதித்து பழகினால் நம்முடைய லாபம் தானாக கூடும். நம்முடைய லாபம் தானாக கூடும். கண்டிப்பாக அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமாக வந்து மதித்து பழகணும், அடுத்தவங்களை மதித்து பழகணும். நான் பெரிய ஆபீசர், நான் சொன்னா தண்ணி கேட்கணும், அந்த இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்மளும் மனுஷன், அவனை மாதிரி ஒரு மனுஷன் தண்ணே அவனிடம் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கும். இந்த தன்மையோட போயிடும். உங்கள் 2ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் வந்து பாக்குறாரு. அப்ப 2ஆம் இடத்தாக்கு உங்கள் வார்த்தைகளும் தடிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேவையற்ற விஷயங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் சம்பந்தமே இருக்காது. ஏதாவது இது பண்ணணும், டாமினேட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து தேவையில்லாத வார்த்தைகளும் விட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் நிறைய வரும். நம்ம வாக்கு தேர்வு வந்து கட்டுப்படுத்தணும். இந்த வாக்கை கட்டுப்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பேச்சியாயின்னு சொல்லி கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க. அது சரஸ்வதி தான். இல்ல ஏன்னா பேச்சியம்மன் கோயிலுக்கு போனோம்னு சொல்றோம் இல்லையா, பேச்சு அப்படின்னா வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி. பேச்சியம்மன் கோயில போய் நீங்க தீபம் ஏற்றினாலே உங்கள் வாக்குவன்மை கண்டிப்பாக மேன்மை அடையும். அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப கடகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்க ராசியை பாக்குறாரு. பொதுவா விருச்சிக ராசிக்கு வந்து சந்திரன் வந்து நீசமா இருப்பான். 9ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். அப்போ 9ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் என்பது தந்தை வழியில சில மனக்குறைப்புகள், இதெல்லாம் தாக்கங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். தந்தையிடம் மதித்து பழங்கள், தந்தைக்கு மரியாதை கொடுத்து பழங்கள். எனக்கு சரிப்பா, விடுங்கப்பா, கொஞ்சம் நிலைமை சரியில்லைப்பா, சரியாட்டும்பா, கண்டிப்பா நான் செய்யறேன்ப்பா, உங்களுக்கு செய்வாருன்னு நான் யாருக்குப்பா செய்யப்போறேன், என்ன பெத்து வளர்த்து அழைக்கிறேன், நீதாப்பா, தொழிலாம் கத்துக் கொடுத்தீங்கன்னு தந்தை அனுசரித்து செல்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சனியின் வக்ர பயிற்சி பெரிய பாதிப்புகளை ஒன்றும் தராது. நீங்க தைரியமாக உங்கள் தொழில் செய்யுங்க. ஆனால் எதிலுமே ஒரு தர்மம் இருக்க வேண்டும். வேலை பார்க்க வேண்டிய தர்ம முறையோட நடந்துக்காங்க. உங்க மனைவிட்டின்னு நடந்துக்காங்க. கோவப்பட பட்டுட்டு போட்டுமே, நம்மகிட்ட கூட ரோட்ல போறோம் கூட போட போறோம், அனுசரணையா இருங்க. நீங்க உங்கள் வார்த்தைகளை வந்து அளந்து விடுங்க. அந்த நம்மளோட ஒரு வார்த்தை அடுத்தவன் மனதை புண்படுத்த முடியாக இருந்தால் நிச்சயமா அந்த வார்த்தையை நீங்கள் பேசாதீர்கள். அது நீங்க செய்ய வேண்டாம். அந்த மாதிரி இருந்துக்கிட்டாலும் சரி. வந்து இந்த குரு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி வந்து விருச்சம் எல்லாமே வந்து எல்லாமே சாதகம் தான்.
எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்து நடக்கணும். இப்ப வந்து சாதம் இருக்கு, சாப்பிடுறோம், நம்ம வந்து சுட சுட ரசம் ஊற்றினா ரசத்தை கையில வாங்கி குடிக்கணும்னா சூடா இருக்கு, கை பொசிக்கிறோம். அப்ப நம்ம ரசத்தை ஆற விட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா? இப்ப கொஞ்சம் சூடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஊற்றக்கூடிய சாம்பாரும் ரசமும் கொஞ்சம் சூடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்த ஆற விட்டு சாப்பிடணும். அதை செய்தீர்களால் நிச்சயம் நன்மை கிடைக்கும்.